மூன்றாவது மொழி கட்டாயமல்ல என்று மத்திய அரசு தெளிவான உத்தரவு பிறப்பிக்குமா என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள வலைதள பதிவில், மராட்டியத்தில் இந்தியை கட்டாய மூன்றாவது மொழியாக திணித்ததற்கு கடும் எதிர்ப்பு எழுந்துள்ள நிலையில், மராட்டிய மாநிலத்தில் மராட்டி மட்டுமே கட்டாய மொழி என அம்மாநில முதலமைச்சர் பட்னாவிஸ் கூறியதை சுட்டிக்காட்டியுள்ளார். தேசிய கல்விக் கொள்கையின் கீழ் மராட்டியத்தில் மராட்டியை தவிர வேறு எந்த மூன்றாவது மொழியும் கட்டாயமல்ல என பட்னாவிஸின் நிலைப்பாட்டை மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறதா என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். பாஜக ஆளும் மாநிலத்திலேயே இந்தி கட்டாயமில்லை என கூறியிருப்பதால் மத்திய அரசு தன் முடிவை மாற்றிக்கொள்ளுமா என்று வினவியுள்ளார். மேலும் தேசிய கல்விக் கொள்கையின்படி மூன்றாவது மொழியை கற்பது கட்டாயமல்ல என மத்திய அரசு தெளிவான உத்தரவு பிறப்பிக்குமா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். தேசிய கல்விக் கொள்கையை ஏற்காததால் நிறுத்தி வைத்துள்ள தமிழகத்திற்கான 2152 கோடி நிதியை மத்திய அரசு விடுவிக்குமா என்றும் முதலமைச்சர் அடுக்கடுக்காக கேள்வி எழுப்பியுள்ளார்.